வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய அதிக வெப்பம் மற்றும் வெப்பச்சலன மழையை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்குறோம். ஸோ பிப்ரவரி 5லேருந்து 13 வரைக்கும் பகல் நேரங்களில் அதிக வெப்பநிலை காணப்படும். இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு காணப்படும். இதுக்கப்புறம் பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து நமக்கு மழை வரப்போகுது. மழைங்கிறது ஒரு நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை இல்லை, பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். பிப்ரவரி 14லேருந்து பிப்ரவரி 19 வரைக்கும் இந்த அதிகமான வெப்பநிலையை பொறுத்து ஆங்காங்கே லேசான மழை அல்லது மிதமான மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும். இந்த வெப்பச்சலன மழைங்கிறது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பெய்யும். அதாவது ஒரு நாள் தென் மாவட்டத்துலேயும், ஒரு நாள் மத்திய மாவட்டங்கள் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைகள், அல்லது ஒரு நாள் வட மாவட்டங்கள்லேயும் பெய்யும். இந்த 4 நாட்கள் இல்லை 5 நாட்கள் பெய்யும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் ஆரம்பிச்சிடும், மழை குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வருடம் வெப்பநிலைங்கிறது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 4 மாதங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். மார்ச் இறுதியில் அல்லது மார்ச் பாதிக்கு மேலே இந்த வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும். அது ஆங்காங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து தான். அது நெருங்கும் போது நம்ம விரிவான தகவலை நம்ம பார்க்கலாம். பொதுவாக கோடை வெப்பநிலை பகல் 11 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் சற்று அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் வயதானவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வானிலைங்கிறது ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வானிலை சம்மந்தமான தகவலை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.